இது என்னடா புது ட்விஸ்ட்டா இருக்கு. அப்படிதான் லைவ்ல போயிட்டுருக்கு. ஃபேட்மேன் என்ன சொல்றாருன்னா, அடிச்சு இந்த 8 பேர காலி பண்ணணும். நம்ம 8 பேர்ல ஒருத்தராவது இந்த ஃபைனல்ஸ்க்கு கண்டிப்பா போயே ஆகணும். அதுக்கு நம்ம பிளான் போடணும். பிளான் போட்டு எப்படி தெரியுமா? ஒவ்வொருத்தனையுமே காலி பண்ணணும். ரயான அவன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆர்கானிக்கா நம்ம சப்போர்ட் பண்ணி அவன மேல தூக்கி விடணும். இதுல சில பேருக்கு டவுட்டு. ஏன் சார், நான் வந்ததுலேருந்து நான் முத்துக்குமாருக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது டவுட் வேறதான்னு சொல்லிட்டு வர்ஷினி கேட்குறாங்க. நீ வேற, நாளைக்கு பாரு நான் அடிக்க போகிறதே முத்துவை தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸு எப்படியும் உறுதியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நினைக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டை எப்படியாவது புஷ் பண்ணி தேர்ட் பிளேஸ்க்கு கொண்டுட்டு வரணும். மீதி இருக்கவங்கெல்லாம் அவங்களே காலியாகி போயிடுவாங்க. நாளைக்கு எல்லாருமே நம்ம ரயானுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அவனுக்கு சப்போர்ட் கொடுத்து அவன் பண்ணின கேமை எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்து கொடுத்து அவனை பின் பண்ணியே ஆக்கணும். நம்ம மிகப்பெரிய டவுட்டு, நம்ம என்ன பண்ணுறது? ஜாக்லின் சௌந்தர்யாலாம் இருக்காங்களே, அதெல்லாம் அவங்க தேர்டு ஃபோர்த் பிளேஸு, அதெல்லாம் நம்ம டச்சே பண்ண வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அருண், தீபக், அதுக்கப்புறம் முத்து, ரயான், இவங்க 4 பேரையும் நம்ம காலி பண்ணியே ஆகணும். வந்ததுலேருந்து பிக் பாஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, இது உங்களுக்கான மேடை, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்க போது 2 வாரம் தான். இந்த 2 வாரத்தில் நம்மளால் எதை மாற்ற முடியுமோ இல்லையோ, ஆனால் ஓட்டிங்கை கண்டிப்பாக மாற்ற முடியும். இன்னொரு கேங் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்தவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 8 பேர் சேர்ந்து நம்மளை காலி பண்ண போகிறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததே நல்ல பேர் எடுத்துகிட்டு போகிறது தான். அவங்க எந்த காரணத்து கொண்டும் நம்மளை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மும்மரமாக இருக்காங்க. ஆனால் இது அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. இதில் பவித்ரா, ரயானுக்கு மற்றவங்களுக்கு இன்னொரு கவலை என்ன தெரியுமா? பொட்டி வரலையே. பொட்டி வராமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னும் என்னடா பொட்டியே வைக்கல, பொட்டிக்கு ஏதாவது போட்டி போட்டு வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு அதுவுமே பெரிய கவலை. ஆனால் ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட கேம் அவங்க விளையாடட்டும். ஆனால் இதுக்காக நம்ம ஒரு ஆர்கானிக்காக ஒரு ஹோட் பேங்க்கு, அதுக்கப்புறம் மக்களை சம்பாதிச்சிருக்கோம்ல, அதுவே போதும். இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தருமே நீ ஓகே நீ ஓகேன்னு சொல்லிட்டு புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க இன்னும் கேமில் இறங்கவே இல்லை. அவங்களுக்கு தெரியும் எப்படியும் இந்த 2 வாரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது, எப்படி வெளியில் போயிடுவோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். அவங்க ஏதோ ஒரு கேம் விளையாடணும்னு நினைக்கிறாங்க. கேமை விளையாடிட்டு போட்டுமே, நம்ம எதுக்கு அது குறுக்கணும்? நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம இந்த கேமை வின் பண்ணியே ஆகணும். நமக்குள்ளே ஒருத்தவன் வின் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக விளையாடணும். விஷாலுக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, இவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க, நீ கவனிச்சியா, பிக் பாஸ் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் கேமில் தான் இருக்கீங்க, கேமை விளையாடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுமே இந்த கேமில் இருக்காங்க. வர்ஷினி என்ன சொல்கிறாங்கன்னா, முத்துக்குமாரனை நம்ம டைரெக்டாக அடிக்க வேணாம், ரயானை வச்சு நாளையிலேருந்து நம்ம அடிக்கலாம். ஏன்னா ரயான் தான் இதுக்கு கரெக்டான ஆள். அவனை நம்ம ஹீரோ ஆக்கிட்டா போதும், தானாகவே முத்து இந்த கேமை விட்டு இறங்கிடுவார். ஏன்னா இன்றைக்குமே அப்படி தான். அவர் கொஞ்சம் அங்கே இங்கே தனியாக உட்காந்தாலுமே அவர் கேமுமே நம்ம ஈஸியாக அவுட் ஆக்கிடலாம். இன்னொன்று என்ன யோசிக்கிறாங்களா, நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம நோக்கி அடிக்கலாம். ஏன்னா அதுதான் இன்னுமே கரெக்டான மூவாக இருக்கும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவருமே முடிக்கிறாரு. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் எல்லாருமே சரி, ரயானுக்கு ஆப்போசிட்டாக இல்லை, அவரை ஏற்றி விடுறதுக்கு கண்டிப்பாக வந்திருக்காங்க. ஒருவேளை ஃபேட்மேன் ரவி சொல்கிற மாதிரி இது எனக்கு என்னவோ கரெக்டாக படலைன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இவர் 2 வாரமாக இருக்க போகிறாரு. அந்த 2 வாரத்தில் ஏதாவது கேமை விளையாடிட்டு போகணும்னு சொல்லிட்டு விளையாடுறாரோன்ற மாதிரியும் எனக்கு தோணிகிட்ருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.